ஹே ஹாய், இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் வீடியோ. இது வந்து என்னைக்கு எடுத்ததுன்னா எங்கள் பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு எடுத்தது. நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா திருமங்கலம் தாண்டி ஒரு கோவில் முக்தி நிலையம் அப்படின்ற இடத்துல இருக்குது. கோயிலோட எக்ஸாக்ட் நேம் சத்தியயுக சிருஷ்டி கோவில். இந்த கோவிலில் 108 கோவில்களில் இருக்கிற 600 சாமிகள் இந்த மாதிரி ஒரு சொம்பு கொடுத்து அதில் தண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க, மஞ்சள் தண்ணி. அது இந்த மாதிரி எல்லா சிலைக்கும் ஊற்ற சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய கோவில். திருச்செந்தூரில் இருக்கிற முருகன், பழனியில் இருக்க முருகர், சமயபுரம் மாரியம்மன், இந்த மாதிரி ஒவ்வொரு வேரியஸ் ஊரில் இருக்கிற எல்லா ஸ்பெஷல் சாமிகளும் இங்கே ஒரே இடத்துலையே நம்ம பார்க்கலாம். இது உள்ள நம்ம நுழைஞ்சதுக்கப்புறம் நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த நம்பர்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க. அந்த நம்பர்ஸை அந்த ஆரோ மார்க்கை ஃபாலோ பண்ணி நம்ம எல்லா சாமியையும் பார்க்குற மாதிரி வரும். கும்பிடுப்பா. வா संदे त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते ओम सर्वदासर्वकारेषु नास्ति तेषां मङ्गलम् साहृदिस्थं भगवान् मङ्गलाय तनो हरिः. இந்த இடம் என்ன இடம்னா, நம்மளோட ராசி, நம்ம நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக ஒரு சாமி இருக்காங்க. நம்மளுக்கு ஏற்ற நட்சத்திரத்துக்கு, நம்மளுக்கு ஏற்ற ராசிக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கலாம். இந்த கோவிலில் இருக்கிற எல்லா சாமியையும் நம்ம பார்த்து முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு தேவைப்படும். அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க. இங்கே இருக்க சாமியும் அதே தான். நம்ம ராசிக்கு, நம்ம நட்சத்திரத்துக்கு தனித்தனி கூடாரம் மாதிரி இருக்கிற அந்த இதில் சாமிகள் வச்சுருப்பாங்க. நம்மளோட இதுக்கு நம்ம வந்து தனி பூஜையும் நம்ம பண்ணிக்கலாம். எண்ணெய் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றிக்கலாம், நம்மளே விளக்கு ஏற்றிக்கலாம். என் பொண்ணுக்கு வந்து விசாக நட்சத்திரம் அப்படின்றதுனால நாங்கள் விசாகம் அந்த சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டோம். நான் சிம்மம்ன்றதுனால சிம்மம் வேண்டிக்கிட்டோம், ரிஷபம் வேண்டிக்கிட்டோம். இந்த மாதிரி தனித்தனி நம்மளோட ராசிக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. எவ்வளோ பெருசாக, எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக அவங்க வந்து வடிவமைச்சு ரொம்ப அழகாக அந்த சாமியெல்லாம் சிரித்து பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எல்லா சாமியையும் ஒரே இடத்துலையே நம்ம வந்து பார்க்குற அந்த கண்கொள்ளா காட்சி வந்து வேறு எந்த கோவில்லையுமே இருந்து நான் பார்த்ததில்ல. இங்கே நம்ம மதுரையிலேயே இவ்வளோ கிட்டக்கே இருக்குன்றத இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே வந்து சாமிகள் தவிர்த்து, அதாவது சாய்பாபா சாமியும் இருக்காங்க. அதுக்கப்புறம் புத்தர் இருக்கார், புத்தரோட சிலை வச்சுருந்தாங்க. அங்கே நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். புத்தர், அதுக்கப்புறம் ஜீசஸ் இருந்தார். இந்த மாதிரி மித்த ரிலீஜியஸ்க்குரியதையும் ஒரே கோவிலில் வச்சுருந்தது வந்து ரொம்ப நல்ல விஷயமா தெரிஞ்சுது. எல்லோரும் வந்து இந்த கோவிலை வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். மித்த ரிலீஜியஸ்காரங்களும் வந்து பார்க்கலாம், அவங்களுக்கும் பிடிக்கும். மதுரையில் இருக்கிறவங்க ஒன் டே ட்ரிப்பாக தாராளமாக இந்த கோவிலுக்கு பிளான் பண்ணலாம். ஏன்னா இந்த கோவில்லையே சாப்பாடும் அவைலபிளாக இருக்குது. நமக்கு இங்கே பிரசாதம் தருவாங்க, கோவில் பிரசாதம் தருவாங்க. அது போக நமக்கு இங்கே புளி சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம் இதெல்லாமே 30 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு இங்கேயே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இங்கேயே நம்ம சாப்பிட்டுட்டு இங்கே இருக்கிற கோவில்களில் வந்து சுற்றி பார்த்துட்டு நம்ம சாயங்காலம் போல் கிளம்பிடலாம். ஏன்னா இந்த கோவிலை நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒன் டே ஃபுல் ஆகும் எல்லா சாமிகளையும் பார்த்து ரசிக்கிறதுக்கு.